OH சினிமா நேயர்களுக்கு வணக்கம். பெருத்துளசி பணியில் பேசுகிறேன். பத்மஸ்ரீ உலகநாயகர் கமல்ஹாசன் அவர்களை பற்றி ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் அந்த நிறுவனத்தை பற்றி தான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். இன்றைக்கி அவ்வளோ சுறுசுறுப்பாக இயங்கின்னு இருக்கு. இன்றைக்கி ராஜ் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னல் அதாவது ஒரு கட்டத்தில் படங்களும் சரியாக போகலை, நிறைய கமிட்மெண்ட்டும் இல்லை, நிறைய ப்ரொடியூசரும் தேடி வரல, நிறைய இயக்குனரும் கதை சொல்லலை. அப்படி ஒரு தேக்கம் இருந்தது அவர் கமல்ஹாசன் அவர்கிட்ட. ஏன்னா திடீர்னு பார்த்தா அஜித், விஜய், அது சிவகார்த்திகேயன், அப்புறம் தனுஷ், சிம்புன்னு ஒரு பெரிய சின்ன யூத் குரூப் கிளம்பி நிறைய படங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பரபரப்பாக இயங்கினாங்க, படங்கள்லாம் ஓட ஆரம்பிச்சிது. அவங்க தான் பேசப்பட்டாங்க. அதுக்கப்புறம் ரஜினி சாரும் இவர் கமல்ஹாசன் சாரும் இவங்க 2 பேர் மட்டும்தான் ஒரு தேக்க நல்லே இருந்தாங்க, பெருசாக பேசப்படல. நிறைய படங்களும் அவங்களுக்கு கமிட் ஆகலை. ஏன்னா எல்லாம் யூத்தை தான் பிடிக்குது. யூத் ரசிகர்களுக்கு யூத் நடிகர் அஜித், விஜய் மாதிரி ஆளுங்களுக்கு தான் பிடிக்குது. சிவகார்த்திகேயனை பிடிக்குது, தனுஷ், சிம்பு மாதிரி ஆளுங்களுக்கு பிடிக்குது. இவங்கெல்லாம் ஒரு மூத்த நடிகர்ன்ற ஒரு பட்டியல் மாதிரி ஒரு பெரிய டாக் இருந்தது இண்டஸ்ட்ரியில். இப்போ அவ்வளோதானா அவங்களோட இது முடிஞ்சு போச்சோ அப்படிங்கிற எல்லாரும் யோசிக்கிற நேரத்தில் தான் விக்ரம்னு ஒரு படத்தை அவர் கமல்ஹாசன் அவர்கள் நடித்து அந்த படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் எடுத்து வெளியிட்டார். அது பெரிய ஹிட்டாகி பெரிய பரபரப்பாகி பல நடிகர்களுக்கு உற்சாகத்தை கொடுத்தது, பல தயாரிப்பாளர்களுக்கு, இண்டஸ்ட்ரிக்கே ஒரு உற்சாகம் கொடுத்ததுன்னா அதான் அது மிகையே இல்லை. அது உண்மை. இண்டஸ்ட்ரிக்கே ஒரு உற்சாகத்தை கொடுத்தது. அது இண்டஸ்ட்ரி மட்டுமா கொடுத்தது, அது சக போட்டியாளராக இருக்கிற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கும் அது ஒரு உற்சாகத்தை கொடுத்தது. அதுக்கப்புறம் தான் அவர் ஜெயிலர்ன்ற படத்தை எடுத்து அதை பெரிய ஹிட் பண்ணார். எல்லா நடிகர்களுமே இப்போ அடுத்து பார்த்தா அஜித், விஜயிலிருந்து எல்லா நடிகருமே மூழ்கிக்கிட்டாங்க. என்ன அது திடீர்னு இவ்வளோ பெரிய ஹிட்டு கொடுத்துட்டாரு, நாமளும் ஓடணும் அவர் கூட அப்படின்ட்டு அவங்களும் ரன்னிங் ரேஸில் கலந்துக்கிட்டாங்க. அவங்களும் அது மாதிரி படங்கள் எடுக்க ஆரம்பித்தாங்க. அது காரணம் பத்மஸ்ரீ கமல்ஹாசன் தான். அவர் மாதிரி தேக்க நிலையில் ஆடியன்ஸ் தேட்டருக்கு வராமல் படங்கள் ஓடாமல் இருந்த இந்த காலகட்ட சூழ்நிலையில் அவருடைய விக்ரம் படம் தான் எல்லா உற்சாகம் கொடுத்து, பல நடிகர்களுக்கு உற்சாகம் கொடுத்து, தயாரிப்பாளர், இயக்குனர் எல்லாத்துக்குமே உற்சாகம் கொடுத்தது அந்த படம் தான். பல படங்கள் இப்போ தொடர்ந்து எடுக்கிறதுக்கும் பல படங்களை ஓட வைக்கணும் அப்படிங்கிறதுக்கும் காரணமும் விக்ரம் தான். அதுக்கு பத்மஸ்ரீ கமல்ஹாசன் அவர்கள் தான் முக்கிய காரணம். மறுபடியும் இந்த இண்டஸ்ட்ரியை உண்மையிலேயே ஒரு பழைய நிலைக்கு ஒரு மாதிரி டல்லாக இருந்ததை மாற்றி ஒரு உற்சாகம் கொடுத்து விக்ரம் படம் மூலிமா உஸ்பேத்தி இன்றைக்கி எல்லா இயக்குநர்களையும் தயாரிப்பாளர்களையும் நடிகர்களையும் இயங்க வச்சிட்டார் விக்ரம் படம் மூலிமா. அதுக்கப்புறம் தான் அவர் சூப்பர் ஸ்டாரும் அதே மாதிரி அவர் இறங்கி அது மாதிரி ஒரு கதையை கண்டுபிடிச்சி அது மாதிரி ஓடுற மாதிரி பேன் இண்டியா படமாக இருக்கணும், அதுவும் என்னுடைய வயசுக்கு ஏற்ற கதையாக இருக்கணும். அதே மாதிரி எல்லா ஆடியன்ஸும் எல்லா மொழிக்கான ஹீரோங்களையும் கூப்பிட்டு இந்த படத்தை நடிக்க வச்சு அந்த ஜெயிலரையும் அவர் ஹிட் பண்ணார். அது காரணம் பத்மஸ்ரீ கமல்ஹாசன் தான். ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் இன்றைக்கி ரொம்ப சுறுசுறுப்பாக இயங்கிட்டு இருக்கு. அந்த நிறுவனம் வரிசையாக இன்றைக்கி படம் பண்ண தொடங்கிட்டாங்க. இப்போது இவர் மணிரத்னம் இயக்கத்தில் தக்ஸ் லைஃப் படத்தில் நடிக்கிறாரு. அதுக்கான வேலை நடந்துகிட்ருக்கு விறுவிறுப்பாக. அது இல்லாமல் இந்தியன் 2, 3ன்னு அது ஒரு வேலை வேகமாக விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. சிவகார்த்திகேயனை வச்சு ஒரு படம் பண்ணுறாரு. அது இல்லாமல் தூங்காவனம்னு ஒரு படம் பண்ணார் ராஜேஷ் எம் செல்வா, அவர் இயக்கத்தில் ஒரு படம் நடக்குது. அது இல்லாமல் சிம்பு அவருக்கு ஒரு கதை சொல்லி தேசங்கு பெரிய சாமி அப்படிங்கிறது கதை சொல்லி சிம்புவும் அந்த ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் நடிக்கிறார். அந்த தேசங்கு பெரிய சாமி சிம்புக்கு சொல்லிக்கிற கதை சூப்பர் ஸ்டாருக்கு சொன்ன கதை. அந்த கதையை அவர் கேட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சது அவருக்கு. ஆனால் அதில் நிறைய ஒர்க் இருக்குது. அதில் ஒரு யூத் ஆள் ஜம்ப் ஃபைட்டு கிட்டு எல்லாமே இருக்குது. நிறைய என்டர்டெயின்மெண்ட் உள்ள ஒரு கதை, ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன் கலந்த ஒரு கதை. அது பெரிய ஒரு சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய ஒரு கதை. அது அந்த ஆர்டிஸ்ட் யார் நடித்தாலும் அவ்வளோ சுறுசுறுப்பாக அதில் நடிக்கணும், இயங்கணும், அப்படி ஒரு கதை. அதுதான் அவர் ஃபுல்லாக கேட்டார். அவர் ரொம்ப பிடிச்சது. இருந்தாலும் இல்லை நம்ம அடுத்து பார்த்துக்குவோம், இப்போ நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு கதையை நம்ம செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு தான் அவர் ஜெயிலருக்கு வந்தார். அதுக்கப்புறம் தான் இப்போ சிம்புக்கிட்ட அந்த கதையை தேசம் பெருசாமி சொல்லி அது ஒரு உலகநாயகன் ராஜ்கமலுக்கு அந்த கதை வந்தது. தேசம் பெருசாமி இவர் கமல்ஹாசன் கூப்பிட்டு அந்த கதையை கேட்டார்.
என்ன கதை அவர் ரஜினி போய் சொன்னீங்களே, அவர் கமிட் பண்ண விட்டார், என்ன கதை சொன்னோன்னே அந்த கதை கண்டு இவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. நல்லா இருக்குது அந்த கதையை, இது பண்ணலாமே அப்படின்னா. யார் பண்ணலான்னு, யார் வேணால் பண்ணலாம், யூத்தாக இருக்கிற ஆர்டிஸ்ட் யார் வேணால் பண்ணலாம் அப்படின்னா, அப்போ சிம்புவை வச்சு பண்ணலாமான்னு, தாராளமாக பண்ணலான்னு. அப்புறம் சிம்புவை கூப்பிட்டு அந்த கதையை சொன்னாங்க. சிம்பு கதையை கேட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஓகே சார் நான் பண்ணுறேன். ஏன்னா சூப்பர் ஸ்டார் நடிக்கிற இந்த ஒரு கதையில் லிட்டில் சூப்பர் ஸ்டார் நடிக்கிறாருங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயம் தானே. அது அவருக்கு ரொம்ப பிடிச்சி அந்த கதையை அவரும் கேட்டார். அவருக்கு ஒரு கமல்ஹாசனுக்கு ரொம்ப பிடிச்சது அந்த கதை. அது ராஜ்கமல் இன்டர்நேஷ்னலே நம்ம ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னலே நம்ம இந்த படத்தை பண்ணிவிடுவோம் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் ஆகி சிம்பு கூப்பிட்டு பேசி அவரை கமிட் பண்ணி அது அந்த படத்தையும் எடுக்கிற இதில் இறங்கிட்டார். வரிசையாக அவர் ஒரு படமாக சிவகார்த்திகை வச்சு ஒரு படம், சிம்பு வச்சு ஒரு படம், வரிசையாக ஒரு படமாக அவர் பண்ணுறாரு. அது இல்லாமல் வினோத்தை வச்சு ஒரு படம் தலைவனுக்குனா ஒரு டைட்டில் வச்சுருக்காங்க. அந்த டைட்டில் அநேகமாக மாறும்னு நினைக்கிறேன். அந்த படம் கிட்டத்தட்ட அந்த தீரன் ஒரு படம் வந்து இல்லை, கார்த்திக் நடித்த ஒரு படம். அந்த மாதிரி ஒரு சாயலில் ஒரு கொள்ளையர்களை பற்றி கதை தான் ட்ரக்ஸ் லைஃப்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வினோத் இப்போ எடுக்க போகிற கதை இதை விட ஒரு பிரம்மாண்டமான ஒரு படம். தற்சமயம் ஒரு டைட்டில் வச்சுருக்காங்க. அந்த படத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த படம் அவர் மும்முரமாக இருக்கார். அந்த படத்தை எப்படி எடுத்து அந்த படத்தை பெரிய ஹிட் ஆகணும்னு. இதுக்கு இடையில் பிக் பாஸில் இருக்கார். இதில் வந்து இந்தியன் 2, 3 அது அந்த ரூட்லேயே இருக்கார். இது இல்லாமல் தெலுங்கில் கல்கின்னு ஒரு படம், அதுலேயும் நடிக்கிறாரு. 150 கோடி சம்பளம் அவருக்கு. அதில் கிட்டத்தட்ட வில்லன் ரோல் தான் அதில் பண்ணுறாரு. இப்படி எல்லா மொழிக்கான நடிகர் ஏற்கனவே அவர் அப்படி தான். அவர் எடுத்த படம் அத்தனை படமே பேன் இண்டியா படங்கள் தான். அவர் நடித்த அத்தனை படமே எல்லா லாங்குவேஜுக்கான படம், எல்லா ஆடியன்ஸுக்கான படமாக தான் அவர் சொந்த படமாக எடுத்தது எல்லாமே. அது குருதி புனலாக இருக்கட்டும், ஒரு புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணுவார். அவருக்கு தான் தெரியல. தசாவதாரமாக இருக்கட்டும், எல்லா படங்களும் அவர் வந்து பேன் இண்டியா படம் மாதிரி தான் எடுப்பார். அவருக்கு சாதாரணமாக அவர் எடுத்தாலே அது பேன் இண்டியா படம் தான். இப்போ அது மாதிரி படங்களை தான் இப்போ எடுத்துகிட்டு இருக்காரு. இன்றைக்கி ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் அவ்வளோ ஸ்பீடாக இயங்கிட்டு இருக்கு. அவரும் ஓடிட்டுருக்காரு. இது எல்லாமே அரசியல் ஒரு பக்கம், அதில் இறங்கிட்டு இருக்காரு. இப்போ நாடாளுமன்ற தேர்தல் வேறு, அதுக்கும் அவர் ஓடி போகணும், உழைக்கணும், மக்களை சந்திக்கணும், பிரச்சாரம் பண்ணணும். இதுக்கு இடையில் இந்த படங்களையும் எடுத்து இயக்கணும். ரொம்ப சுறுசுறுப்பாகிட்டார், கடுமையாக உழைச்சிட்ருக்காரு. இன்றைக்கி அதாவது இன்றைக்கி யூத்து ஹீரோன்றாங்கள்ல, அவங்களெல்லாம் தாண்டி எங்கேயோ வந்து நின்றுட்டார். இன்றைக்கி சினிமாவில் போட்டியாளர்னால் இந்த 2 பேர் தான் அவ்வளோ ஸ்பீடாக ஓடிட்டுருக்காங்க. இவங்களை பின்தொடர்ந்து தான் இன்றைக்கி யூத் நடிகர்களும் இவங்க பின்னாடி தான் இன்றைக்கி ஓடுறாங்க. அப்படி தான் இருக்குது நிலமை. அத்தனை பேருமே இன்றைக்கி இழுத்துட்டு போகிறவர் பத்மஸ்ரீ கமல்ஹாசன் தான். இண்டஸ்ட்ரியை உற்சாகப்படுத்தி விட்டார். பல பேர் இன்றைக்கி படம் வந்து பண்ணுறதுக்கு அவர் ஒரு காரணமாக இருக்கார். பல இயக்குனர்கள் புது விதமான கதையை, வித்தியாசமான கதைங்களை இன்றைக்கி காலகட்டத்துக்கு ஏற்ற ஒரு கதையை கொடுக்கணும் அப்படிங்கிற உணர்வை அது கமல்ஹாசன் அவர்களால் தான். அவர் ஏற்கனவே பல படங்களை அவர் எடுத்த படங்கள் அப்படிப்பட்ட படங்கள் தான். அதனால தான் அவருடைய ரசிகர்கள், அவரை ஃபாலோ பண்ணுற இயக்குனர்கள், இந்த சினிமாவுக்கு வாய்ப்பு தேடி வந்த உதவி இயக்குனர்லாம் அவரை ஃபாலோ பண்ணி தான் புது விதமான கதை, வித்தியாசமான கதை பண்ணணும் தான் ஆசைப்படுவாங்க. அதை தான் இப்பவும் பண்ணுறாங்க. திரும்ப மறுபடியும் அவர் உயிராக்கி விட்டார் சினிமா இண்டஸ்ட்ரியை. விக்ரம் அதுக்கு பெரிய துணை நின்றுச்சு. போட்டியாளர் ரஜினிகாந்த்லேருந்து கீழே இருக்கிற அஜித், விஜய்லேருந்து, சிவகார்த்திகேயன்லேருந்து, சிம்புலேருந்து, தனுஷுலேருந்து இன்றைக்கி அவரை பின்தொடர்ந்து ஓடுறாங்க. அதுக்கு வந்து முக்கிய காரணம் பத்மஸ்ரீ கமல்ஹாசன். அது மட்டும் இல்லாமல் ராஜ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் அதை விட ஸ்பீடாக இயங்குது. இப்போ சொன்ன படங்கள் இல்லாமல் வேறு படங்களுக்கான வேலையும் அவங்க வேறு படங்களையும் எடுக்கணும், கமிட் பண்ணணுன்ற இதில் அவர் ஸ்பீடாக இருக்கார். இன்வால்மெண்ட்டோட இன்றைக்கி உழைச்சிட்ருக்கார், இயங்கிட்டுருக்கார். நிச்சயம் மறுபடியும் பத்மஸ்ரீ கமல்ஹாசன் உலக நாயகன், அதை தாண்டி பெரிய அளவுக்கு ஒரு பெரிய கலைஞனாகவும் அரசியல்லையும் சினிமாவிலையும் பெரிய அளவுக்கு அவர் வெற்றி பெறுவார். அதில் எந்த மாற்றமில்லை. அதுக்கான கடுமையான உழைப்பாளி, அதுக்கான ஆற்றல் உள்ளவர். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறு ஒரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.